அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய குடும்ப நண்பரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய 75வது பிறந்த நாள் விழாவுக்கு எங்களுடைய வெற்றி படம், மாபெரும் வெற்றி படம் பாட்ஷா திரையில இருக்கிறோம். உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களோட ஒவ்வொரு படமும் அவங்க ரசிகர்கள் தான் அந்த படத்தை வெற்றி அடைய வச்சாங்க. அவங்களும் இன்னைக்கும் அப்போ எப்படி இருந்ததோ அதே வெறியோட ரஜினி சாரை நேசிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சார்பில், எங்கள் சத்யாமூவி சார்பிலையும், நான் தனிப்பட்ட முறையிலையும் அவர் கூட நான் நிறையா பழகியிருக்கேன். சினிமாவில் நான் எல்லாரும் கூடயும் நான் படம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனித தெய்வத்தை எங்கள் சினிமா உலகத்தை பார்க்க முடியாது. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நீங்களாம் படம் பார்க்கணுங்கிற ஆர்வலோடு இருக்கிறதுனால நான் ஒரு சில மேட்டரை மட்டும் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் நான் சொல்கிறேன். நாங்கள் அவரை 1980 முதல்ல சந்தித்தோம். அப்போது ஆரம்பி சார் ரஜினி சார் வச்சு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் சத்யாமஸில், நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னார். ஸோ நான் அவரை முதல்ல சந்தித்தேன். 1980 சந்தித்தேன்னு நினைக்கிறேன். 1980 சந்திக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே ரஜினி சாரை இத்தனை வருஷம் கழித்து நான் அதே ரஜினி சாரை தான் நான் இப்போவும் பார்க்குறேன். நீங்களாம் நம்ப மாட்டீங்க. ரசிகர்கள்லாம் நீங்கள் இந்த 40 வருஷமாக ஒவ்வொரு தீபாவளியும் நான் விடாமல் அவரை போய் அவர் வீட்டில் அவரை மீட் பண்ணி அவரை விஷ் பண்ணாமல் நான் இருந்ததே இல்லை. இந்த வாட்டி நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அவர் சொன்னார், எங்க நீங்கள் வரலையே, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னார். அதுவே ஒரு பெருமை. அது அவருடைய எளிமையை காட்டுது. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவும் அவருக்கு இருக்கிற ரசிகர் மாதிரி வேற யாருக்கும் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரு. இருந்தாலும் அதே மாதிரி அன்னைக்கு எப்படி பழகினாரோ அதே மாதிரி இன்னைக்கும் எல்லாருக்கூடையும் பழகுவார். அவரை பற்றி சுருக்காக நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் 3 முகம்னு படம் எடுத்தோம். அது ஒரு பெரிய சக்ஸஸ்னால் நல்ல சக்ஸஸ்ஸு. அதில் அவரோட நடிப்பு திறமையெல்லாம் காமிச்சார் பிரமாதமாக. அப்போ அவரோட ரசிகர்கள்லாம் மதுரையிலேருந்து ரசிகர்கள் தலைவர்கள்லாம் பாண்டியன், சாகுல் அவங்கெல்லாம் வந்தாங்க. இது மாதிரி மாமாவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆரம்பி சார் ஆஃபீஸில் இருந்தார். நான் கூட்டிகிட்டு போய் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, சார் நாங்கள் மதுரையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும் எங்கள் தலைவருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப அவர் சொன்னார், எங்களுக்கு சந்தோஷம்தான், அவர் வருவாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு நான் போய் ஆரம்பி சார் சார்பில் நான் போய் ரஜினி சார் அவர்களை அவர் வீட்டில் மீட் பண்ணி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்படி நான் மதுரைக்கு வர்றது, கூட்டத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். பட் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் சொன்னோம், இது மாதிரி ரஜினி சார் கொஞ்சம் தயக்கப்படுறாரு வரத்துக்கு, க்ரௌடு நினச்சி அதுவும் மதுரைங்கிற போது பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருன்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் எப்படியாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்னு. கொஞ்ச நாளில் ரஜினி ரசிகர் மன்றம் அவங்க சார்பிலேருந்து ஒரு லெட்டர் ஆரம்பி சாருக்கு வந்தது. அந்த லெட்டர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில். அதாவது அவரோட ரசிகர்கள், உங்களை மாதிரி அவரை நேசித்த ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிளட்டில் எல்லாரும் லெட்டர் எழுதி ஆரம்பி சாருக்கு, ரஜினி சாருக்கு எழுதி, நாங்கள் உங்களை தெய்வமாக நினைக்கிறோம், நீங்கள் மதுரைக்கு வரணும்னு அவங்க லெட்டரில் எழுதி அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டரை நாங்கள் கொண்டு போய் ரஜினி சார்கிட்ட காமிச்ச உடனே அவர் சொன்னார், சரி நான் வரேன், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னார். இங்கேருந்து நாங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போகிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடித்தவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும். அப்போ தான் நாங்கள்லாம் ரியலைஸ் பண்ணோம், அவர் எவ்வளோ பெரிய ஒரு மகாசக்தி கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட்னு. ஏன்னா இந்த ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ட்ரெயினை நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் செங்கல்பட்டில் ஆரம்பித்து கடைசி விழுப்புரம் எல்லாம் போகிற வரைக்கும், திண்டுக்கல்
மதுரை போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்க வந்து அவருக்கு வந்து ரசிகர்கள் கூடியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு ரசிகர்கள வந்து ஈர்ப்பு வேறு யாருக்கும் இருந்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. அதே மாதிரி அவரோட நேர்மையான உள்ளம், அதே மாதிரி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவர். ஏன்னா நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து தங்கமகன் ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் வந்து நல்லா வெற்றி அடைந்தது. பாட்டெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நடந்தது, ரொம்ப ஹிட் ஆச்சு. அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாத டைமில், ஷூட்டிங் டைமில் ஒரு 4-5 மாதம் நாங்கள் வந்து அவருக்கு கே பாலச்சந்தர் சார் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஓய்வு கொடுக்கலான்னு. ஸோ நாங்கள் வந்து அவருக்கு வந்து செட்டெல்லாம் போட்டிருந்தோம். அப்போ நிறைய செட்டெல்லாம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு ஆரம்பி சார் சொன்னார். நாங்கள் என்ன பண்ணோன்னா செட்டெல்லாம் வெயிட் பண்ணி அப்புறம் அவர் சரியானதுக்கு அப்புறம் வந்தார். வந்து எங்கள் படத்தை முடிச்சு கொடுத்து படம் வெற்றியான உடனே நாங்கள் போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியம் வந்து அவர் வீட்டில் போய் கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட மேனேஜர் அப்புறம் ரசிகர் மன்றம் தலைவராக இருந்தார் சத்யநாராயணன், 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பி சாரை மீட் பண்ணணும், நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க 2 பேரும் வந்தாங்க. மாமா பார்க்க வரும்போது அவங்க 2 பேரும் வந்து நான் கொடுத்த அதே பெட்டியை கொண்டு வந்து ஆரம்பி சார்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சார் கேட்டார், ஆரம்பி சார் கேட்டார், எதுக்கு இது அப்படின்னு. இல்லை என்னால் வந்து அவங்க நஷ்டம் ஆகக்கூடாது, 5-6 மாதம் ஷூட்டிங்கு நின்று போச்சு, அதனால் எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த பணத்தை திருப்பி அவங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக திருப்பி கொடுத்தாரு. அந்த மாதிரி சினிமா துறையில் செய்கிறவங்க வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க இந்த சினிமா துறையில் நான் பார்த்ததில்லை, வெரி ஃபியூ பீப்புள். அப்போது வந்து ஆரம்பி சார் என்ன பண்ணாருன்னா, அந்த பெட்டி திருப்பி கொடுத்து இது அட்வான்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 கும்பத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி தொடர்ந்தது எங்கள் நட்பு. இன்றைக்கும் அவரை வந்து பற்றி நாங்கள் எங்கே போனாலும் வந்து எங்கள் குடும்ப நண்பராக நினைக்கிறோம். எங்கள் பேனருக்கு வந்து சத்யா மூவிஸ்க்கு வந்து ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்களுக்கு என்ன வலுத்தூக்கியாக இருந்து எங்களை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போனார். அவர் என்றைக்குமே நாங்கள் அவர் நல்லா இருக்கணும், எல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம சத்யா மூவிஸ் தங்கராஜ் வீரப்பன் சார் இப்போ வந்து நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். Good evening everyone. தங்கராஜ் வீரப்பன் representing சத்யா மூவிஸ். அவர் தியாகு சார் தமிழில் பேசிட்டாரு, நான் இங்கிலீஷில் கொஞ்சம் படித்து சொல்லிடுறேன். I'm truly honored and delighted to receive the award from the Chennai International Film Festival and ICAF, recognizing Arulalar Iyer, the genius behind Basha and the guiding force behind Satya Movies, as Thiagu sir was just explaining. Today is our beloved superstar's birthday, so we first want to wish him a very happy birthday and congratulate him on 50 remarkable years of dedication and excellence. Rajini sir is transcended and has become a true cultural icon of India. This is my personal opinion. And he was also a very close friend of my father, Arami Iyer. My heartfelt thanks to Ms. Aishwarya Rajnikant, also who graciously attended yesterday's event at short notice and received the award on behalf of Superstar. We are deeply grateful for her support. Special thanks to Superstar for his gracious participation in our upcoming docu-feature about R&B Iyer. It's called R&B The Kingmaker. This film celebrates the life and legacy of R&B Iyer and the deep bond he shared with Superstar and many others. We are excited to release it soon. You would have seen the standees or advertisement outside, so that is what I'm referring to. Basha today, what we're going to see is actually a special 30th edition. It's a technical achievement thanks to the vision of R&B Iyer, because we present
preserved our negatives and we were able to truly convert it to 4K. And we are probably the first film in Tamil Nadu at least, or Tamil cinema, to have successfully done Dolby Atmos remastering. A 30-year-old film, it's almost close to impossible to do or achieve these things. We were able to do it only because of the vision and discipline we had in preserving our negatives, and we had very good technicians. I would like to finish by thanking all of them, especially our sound engineer, Mr. Lakshmi Narayan, who worked on Dolby Atmos, and Mr. Ramu, who did the 4K. Finally, I'd like to thank all of the Basha team, the director, music director, dialogue, DOP, everybody who contributed to its success then and now. You are in for a visual treat. Please enjoy. Thank you.